Hi, I am Lata. I am going to talk about individual therapy. Individual therapy na enna? Individual therapy interaction between one teacher and the child. Individual therapy-ய நாங்க குழந்தைங்களுக்கு தகுந்தாப்புல கேட்டகரிஸ் வைஸாக பிரித்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கோல் செட்டிங் போடுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஆர்டிசம் எடுத்துட்டோம்னா ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு நம்ம இண்டிவிஜுவல் தெரப்பி செட் பண்ணும்போது அவங்களுக்கு பேலன்ஸ் கோஆர்டினேஷன் ஆக்டிவிட்டி கொடுப்போம். பேலன்ஸ் கோஆர்டினேஷன் ஆக்டிவிட்டி எதுக்குன்னா இன்ட்ராக்டிங், அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோவா இன்ட்ராக்டிங், ஃபோக்கஸிங், லிசனிங் இதெல்லாம் வராது. ஸோ we are training balance coordination activities through ball catching and throwing, ball bouncing with gym ball, and everything is given in this individual therapy. Concepts wise and skill wise கொடுத்து குழந்தைங்களை இண்டிவிஜுவல் நீட்ஸ், யூனிக் நீட்ஸ் என்ன தேவையோ அதை அச்சீவ் பண்ணுவோம். ஸோ வென் இண்டிவிஜுவல் லீடிங்கில் இருக்கும் போது குழந்தையோட யூனிக் நீட்ஸ் தெரியும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல ரெடி பண்ணி, ஸோ டிமாண்டிங் அண்ட் கமாண்டிங் வேர்ட்ஸை குழந்தைங்க லிசன் பண்ணி டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டைப்பு வந்து நம்ம பார்க்க போகிறது ஐடி குழந்தைங்க. ஐடி குழந்தைங்களுக்கு என்ன தேவைன்னா காக்னேட்டிவ் ஸ்கில்ஸும் மோட்டார் ஸ்கில்ஸும் ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டும் மோட்டார் ஸ்கில்ஸும் டெவலப் பண்ணுறதுக்கு நாம் ஹாப்காட்ச் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஹாப்பிங் அண்ட் தென் அனிமல் வாக்கிங், லைக் தட் we are giving. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும்போது காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ளஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் வரும்போது லிசனிங் பண்ணி ரீடிங் அண்ட் ரைட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன், எக்ஸ்பிரசிவ் அண்ட் ரிசெப்டிவ் லாங்குவேஜ் வில் பி டெவலப். திஸ் இஸ் தி இண்டிவிஜுவல் தெரப்பி. ஒவ்வொரு குழந்தையோட யூனிக் நீட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்தாப்பில் தெரப்பியோ கான்செப்ட்ஸோ ஸ்கில்ஸோ கொடுக்கும்போது we achieve the goals and we achieve the children's activities. This is the individual therapy. Thank you.